ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரேப்பில் தான் ஓட்ட போயிட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையிலே ஸ்டார்ட் பண்ணேன். காலைல ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா காலைல இன்றைக்கி ஒரு 5:05 ஸ்டார்ட் பண்ணேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு 3 நாளாகவே ஃபுல்லாகவே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க இல்லாமல் போட்டு ஓட்டுறவங்கள கூட பிடிக்கிறாங்க. பிடிச்சி 10,000 15,000 ஃபைன் போட்டுறாங்க. அப்படிலாம் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் காலைல வழக்கம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு கரெக்டாக முடிச்சூர்கிட்ட வர போனேன். முடிச்சூர்கிட்ட போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணேன். அதில் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், போகலாமா வேணாமா, போனை பிடிப்பாங்களா வேணாம் பிடிக்க மாட்டாங்களா. நான் அப்படியே யோசிச்சு அடுத்து எனக்கு மைண்டு சரியில்லை. ஏன்னா பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். இப்போது எனது பிடிச்சி ஃபைன் ஏதாச்சும் போட்டு ஆன்லைனில் ஃபைன் போட்டு அந்த மாதிரி விட்டால் கூட சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். அதுவாக பிடிச்சி பைக்காக வாங்கிட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறது பைக் இல்லாமல். அப்படி யோசிச்சு அடுத்த ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே யோசிச்சுட்டு தான் இருந்தேன், என்னடா பண்ணுறது. சரி, ஓகே, அடுத்து நம்ம இன்றைக்கி நான் லீவ் போடுறேன், இன்றைக்கி போடலாம், நாளே போடலாம். சப்போஸ் இதான் இன்னைக்கு கண்டினியூ ஆகிட்டு போகுதுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் சரி, ஓகே, என்னென்ன பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் அப்படியே ஓட்ட போயிட்டுருக்கேன். தெரில, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ ரேப்பிடோ ஓட்டுறதுனால இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. கவர்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, எதுவுமே பண்ணல. யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்டோக்காரங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க, புரியுதா? இந்த ஆட்டோக்காரங்கனால ஆல்ரெடி அங்கங்கே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது சொல்ல போனால் இப்போ அந்த நம்ம சிட்டியோட அவுட்ரு இருக்குல்ல, இந்த SRM காலேஜ், SRM யூனிவர்சிட்டி, அந்த காட்டாங்குளத்தூர் பொத்தேரி அந்த ஏரியா, அதாவது அந்த கொஞ்சம் அவுட்ரு போனால் தான் இங்கே ஆர்டர் எடுக்கக்கூடாது, எடுத்தாச்சுன்னா அங்கே பிடிச்ச ஆர்டிஓவில் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, என்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பட் பெருசாட்டு எதுவும் ஆனது கிடையாது. ஆனால் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சிட்டி உள்ளாடி, அதாவது இப்போது அந்த மீனம்பாக்கம் ஏரியா அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மீனம்பாக்கம் ஏரியா பிடிக்கிறாங்க, இல்லாமல் சைதாப்பேட்டை, KK நகர், இப்போ ஓரளவு ஏரியாலாம் இப்போ பிடிக்கிறாங்க போல இருக்குது. பிடிச்சி எனது ஃபுல்லாகவே இந்த லோக்கல் ஆட்டோக்காரங்க தான். இந்த ஆட்டோக்காரங்க பிடிச்சி எனது ஆர்டிஓவில் சொல்லி 10,000 15,000 ஃபைனை போட்டு தள்ளுறாங்க. இது இல்லாமல் வண்டியை வேறு சீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இந்த ஆட்டோக்காரங்க சரி, ஓகே, ஏன்னா சவாரி கம்மியாகுது, அவங்கள ரைடு வரலன்னு சொல்கிறாங்க. அப்போனா ஏன் ஆட்டோ கொடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு ஓட்டுங்களா? பைக்கில் எல்லாம் ஆர்டர் வருது இல்லை, பைக் எடுத்துகிட்டு ஓட்ட வேண்டியதானே. யார் வேணான்னு சொன்னான்? கட்டு பேசுகிறானுங்க. இப்போ கேட்டாச்சுன்னா பைக்கை நீங்கள் ஒயிட் போர்டெல்லாம் எனது கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லோ போர்டை தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன எல்லோ போர்டு மாற்ற முடியுமா என்ன? அது கூட ஒரு ரூல்ஸ் இல்லை, எல்லோ போர்டு மாற்ற முடியாது. இப்போ அது கேட்டிருக்கு. அதாவது இப்போ இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்குல்ல, அதாவது ஒரு சின்ன ஒரு ரோட் ஷோவா, சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஏதோ பண்ணி ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்குது. அப்போ அந்த ஆர்டிஓவில் ஏதோ ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் இப்படி ஓட்டுறது தப்பு தான், நீங்கள் ஓட்டினா நாங்கள் பிடிச்ச ஃபைன் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இது நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அதாவது இந்த பைக்கை கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்க மாற்றி தருவாங்களா, அதாவது எல்லோ போர்டுன்னு நினைக்கிறேன், அதை அப்படி மாற்றி தருவாங்களாம். ஆனால் அது எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டியாச்சுன்னா நாங்கள் பிடிச்சாச்சுன்னா ஃபைன் போடுவோம். அப்படிலாம் எனக்கு தான் போயிட்டுருக்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, ஓகே, இருந்தாலும் நம்ம லீவ் போட்டால் வேலைக்கு ஆகாது. எத்தனை நாள் தான் லீவ் போட முடியும்? ஓட்ட வேணாம் நினச்சா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 10 மணிக்காக ஸ்டார்ட் பண்ண ஏரியாவில் இந்த ஆர்டரும் வரல. சரி, அதான் இப்போ அப்படியே போயிட்டுருக்கேன். பாப்பா, நீ முடிச்சவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். கைஸ், அது இல்லாமல் எப்படி சம்பவம் பண்ணுறது, ஆட்டோக்காரங்க மட்டும் தான் பிடிப்பி நம்ம எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ ஆட்டோக்காரங்க தான் நமக்கு எனது ஃபுல்லாகவே பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ ஆட்டோக்காரங்க இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் எதனா பிக்கப் எடுக்க போகிறோம், அங்கே பக்கத்தில் யாராச்சும் ஆட்டோக்காரங்க நிற்காங்கன்னா நம்ம கஸ்டமர் கொஞ்சம் முன்னாடியே பின்னாடியே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வர சொல்லிவிட்டு நம்ம பிக்கப் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது பார்த்தாச்சுன்னா இந்த ஆட்டோக்காரங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ போலீஸாரங்களே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம நார்மலாக செக் பண்ணுறாங்கல்ல, இப்போ போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் போலீஸ்லாம் செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி நம்ம மொபைலில் இப்போது ரேப்பிடோ தான் ஓட்டுறோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படியே பிடிச்சிடுறாங்க போல இருக்குது. அப்படியே பிடிச்சி ஃபைனை போட்டு விட்டுறாங்க. அது ஃபைனே எவ்வளோ, 1000 2000 10,000 15,000 போடுறானுங்க, கணக்கே இல்லாமல். பேசாமல் இந்த ஆட்டோ பேன் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடுப்பாக இருக்குது எனக்கு. கைஸ், இன்றைக்கி என்ன பண்ணலான் இருக்கேன்னா, பேசாமல் ரேப்பிடோ ரைடெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு போட்டர் மட்டுமே எடுத்து ஓட்டலான்னு தான் இருக்கேன். என் போட்டர் ஓட்டினா பிடிக்க மாட்டேன்னு கேட்காதீங்க, ஏன்னா போட்டர் ஓட்டினா பிடிக்கிறாங்க, பிடிச்சா அதுக்குமே ஃபைனை போடுறாங்க. என்ன பண்ணாலும் ஃபைனை தான் போடுவாங்க, பார்த்துக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11:30 கிட்ட ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு போர்ட்டரில். நான் இங்கே முடிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆர்டர் வந்துச்சு, அதாவது போர்ட்டரில் ஃபஸ்ட் ஒரு 80 ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அது சரியில்லை, அதாவது பிக்கப் கிலோமீட்டர் லாங் ஆர்டர், அதான் எடுக்கலை, அது ஒருத்தில் ஆர்டரு. அப்புறம் அது நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் ரேப்பிடோலேயும் ஒரு ஆர்டர் இருந்துச்சு, 21 கிலோமீட்டருக்கு பைக் பூஸ்ட்டில் வந்துச்சு, அதையும் வேணான்னு விட்டேன்.
அதுக்கு இப்போ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ நான் எங்கே எங்கேயாவது வெயிட் பண்ணி ஆர்டர் கிடையாது, தாம்பரம் போகலான்ட்டு இருந்தேன். பார்த்தா தாம்பரத்துக்கு ஆர்டர் போட்டான். சரி அதான் எடுத்துட்டேன். எங்கேயாவது கேட்டால் ஒரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, தாம்பரத்தில் ட்ராப்பு. ஆனால் தாம்பரம் எந்த சைடு வரும்னு தெரில. தாம்பரத்துலேயே பிடிச்சிருக்கேன் என்ன சொன்னாங்க, பார்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அதையும் தர்றதுக்கு லேட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு, 10 நிமிஷத்துக்கு மேலே. சரி ஓகே. அது அவ்வளோ பெரிய பொருள்லாம் இல்லை, சின்னதாட்டி ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி அதை கவர்லாம் போட்டு அப்படியே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதை தந்துட்டு தான் பேக்கில் கூட அழகாக போட்டு போயிருப்பேங்க. மழையாக பெய்யுது. பிக்கப் பண்ணிட்டேன். இங்கே அது கரெக்டாக ஒரு 8.5 கிலோமீட்டர் காமிக்குது. அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி காமிக்குது. மணி இப்போ என்ன பார்த்திங்கன்னா 11:40 ஆகுது. இந்த டைமு தான் காலையில் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லை, அந்த டைமே ஓட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக 1000 ரூபா மேலே ஓட்டியிருப்பேன். கண்டிப்பாக 1000 ரூபா மேலே ஓட்டியிருப்பேன். இன்னெல்லாம் இப்போது டைம் வச்சு பார்த்தீங்களா, இனி ஓட்டுறதுக்கு அவ்வளோ மைண்ட் இருக்காது. ஒரு டல்லாட்டு போகிற மாதிரியே இருக்கும், கடுப்பாகும். அதான் நான் கரெக்டாக காலையில் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஆர்டர்லாம் எடுக்கிறது பக்கம் அப்படியே போயிட்டுருக்கோம். லேட் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸியில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, இதால் பைக் டாக்ஸி பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேன் பண்ணுறதுக்கு இது அவ்வளோ எனது பாதிப்பெல்லாம் இல்லை. இப்போ ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ரைடு கிடைக்கிறேன். நான் அந்த ஒரே காரணத்தால தான் இப்போ இந்த இவ்வளோ அதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேவா? இல்லாமல் இதெல்லாம் இந்த 2 வீலர் இருக்கிறதால அதாவது பொதுமக்களுக்கெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க தவிர எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் இதெல்லாம் பேனாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. சப்போஸ் பேனாக கூட கண்டிப்பாக ரிட்டன் வரும். இதெல்லாம் ஃப்யூச்சருக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகும் இதெல்லாம். ஏன்னா இப்போ ஜஸ்ட் எங்கே சும்மா வெயிட்டட் கடைக்கு எதுனா போகணுன்னா கூட ஆட்டோ புக் பண்ணணுன்னு தேவையில்லை. ஆட்டோ புக் பண்ணால் அதில் மினிமம் அமௌண்ட்டே 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா. அதாவது 2-3 கிலோமீட்டருக்கு சொல்கிறேன். அவ்வளோ வரும், கண்டிப்பாக அவ்வளோ வரும். ஆனால் இந்த பைக்கு போய் பாருங்களேன், இந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணுன்னா கூட ஒரு 30 ரூபா 40 ரூபா அவ்வளோதான் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக பேன் ஆகிறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. பேன் ஆனாலும் கண்டிப்பாக ரிட்டன் வந்துடும். இது நிறைய ஒரு டெலிவரி குரூப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது அந்த இதில் மேக்ஸிமம் ஒரு ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போது ரேப்பிடோ குரூப் இருக்குது. ரேப்பிடோனா எல்லாமே தான். ரேப்பிடோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, டெலிவரி ஓட்டுறவங்க இருப்பாங்க. பட் இதில் ஆர்டர் எதுவுமே வராது. சும்மா ஒரு ரேப்பிடோ ஓட்டுறவங்க சும்மா ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு குரூப்பு. அதெல்லாம் ஏதாச்சும் டவுட்டு கேட்கலாம். இப்போது யாராச்சும் ஹெல்ப்பு இப்போ போயிட்டுருக்க அப்படியில் எதனா பிரச்சனை ஆச்சு, ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அதை கேட்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப். அந்த குரூப்பில் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். அந்த குரூப்போட லிங்கையும் போட்டு விட்றேன், அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இந்த ரெக்வஸ்ட் கொடுக்குது அப்செட் பண்ணி அந்த வேலையெல்லாம் இல்லை, டேரக்ட் ஜாயின் தான். ஸோ அதனால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனால அதை கேட்கலாம், டக்குன்னு ரெஸ்பான்ஸும் பண்ணுறாங்க, பரவாயில்ல. ஸோ தான் என்ன மாதிரி ரேப்பிட் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த குரூப்பு. அது லிங்கை போட்டுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ ஆட்டோக்காரமாக இருக்காங்க, நிற்கிறாங்க இங்கே கரெக்டாக. இந்த ஸ்ட்ரீட்டோட அதாவது மெயின் ரோட்லேருந்து இது லெஃப்ட்டு திரும்புது, கரெக்டாக அந்த கார்னர்லேயே அவ்வளோ ஆட்டோக்காரங்க நிற்கிறாங்க. இவங்க தான் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க லொக்கேஷனில். அவங்களே தான். ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நமக்கு 114 வந்துச்சு. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு 5 பைசா போடல வெயிட்டிங் அது. சரி ஓகே, அவர் 115 ஷார்ப்பாக போட்டுட்ருக்காரு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்தில் தான். அதாவது இங்கே மார்க்கெட்லாம் இருக்கும்ல ஏரியா, அதுக்குள்ளாடி தான் இருக்கேன். அதாவது பார்சல் ஆர்டர் கிடைக்கணும் தான் பார்த்ததுன்னா போர்ட்டலில் வந்துருக்கு. எல்லாமே சில்லற ஆர்டர் போட்டுட்ருக்கான். 100 ரூபா மேலே ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. அது என்னது 120 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் எடுக்கலை. எதனா கொஞ்சம் பேசுகிற ஒரு 200 ரூபா 300 ரூபான்னு போடுவான்னு பார்த்துட்டு ஒன்றும் போடல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலாவில் ஒரு ரைடு வந்துச்சு. இது எப்படின்னா அப்போலேருந்தே போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் தாம்பரத்தில் பிக்கப் பண்ணிட்டு கடத்தங்கள் போனோம். அப்போலேருந்தே போட்டுருந்தேன், நான் எடுக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் போடியது மேக்ஸிமம் இதில் ஆட்டோக்காரங்க ஃபேக் ஆர்டர் போட்டு கூப்பிடுவாங்க. அப்படியா இருக்குமான்னு நினச்சி எடுக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டேன். சரி ஓகே, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு எடுத்துட்டேன். போய் பார்க்கலாம். புரியல. ஓகே போகலாமா? ஓகே, கஸ்டமரை பிக்கப் பண்ணி ஓடிடலாம். இனி நின்று எதுனா பார்த்தாச்சுன்னா தூக்குவாங்க, ஓடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு 16 கிலோமீட்டர் காமிக்குது. 16 கிலோமீட்டர் 30 நிமிஷத்தில் ரீச் ஆகணும் போட்டுருக்கு. பரவாயில்ல, டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஓகே,
தாம்பரம் போகணுமோ? உங்களுக்கு போகணுமா? போகணும், எப்போ வேலை முடியும்? ஓகே ஓகே, நம்பர் கொடுங்க. அதான் மேலே போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ காமிச்சு 198. வேறு ஏதாவது அதிகமாக காமிச்சா 179 காமிச்சு. ஜிபேவா கேஷா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இங்கே தான் இருக்கீங்களா இல்லை ஒன்று? நான் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருப்பேன், கால் பண்ணுங்கள் வேணாம். ஓகே எப்போ முடியும் பார்த்துட்டு கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஹெல்மெட்டு ப்ரோ. அது எல்லாருமே மறப்பாங்க ப்ரோ, அது ஃப்ரீயாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு ஆனால் எனக்கு அங்கேருந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 227 ரூபா வந்துச்சு. நான் அதை விட்டு சொன்னேன். அப்போ அவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 220 ரூபா பே பண்ணார். ஆனால் இதில் காட்டுறது 198 தான் காமிக்குது. இதுதான் இதோட குழப்பம். இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்கடத்தங்களில் இருக்கேன். அவரை ட்ராப் பண்ணிட்டு இங்கே உள்ளாடியே ஒரு ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ரேப்பிடில் தான் வந்துச்சு. இதுவும் பரவாயில்ல, இங்கே உள்ளாடி ஒரு ஏரியா தான் எடுத்துட்டேன். பிக்கப் போட்டிருந்தது. கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். ஒரு லேடி தான் பேசினாங்க. ஸோ இதில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா பட்டூர் நியூன்னு வந்துச்சு. அந்த பிளேஸ் எனக்கு எங்கே இருக்குன்னே சரியாக தெரில. ரொம்ப வாட்டி கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஒரு ரோடு பூந்தமல்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு போவோம். எல்லாம் இன்னொன்று ஆவடிக்கிட்ட வரும். அப்படிலாம் இருக்குது. இங்கே தான் கரெக்டாக லொக்கேஷன் போட்டிருக்காங்க. 7147. உட்காருங்க. ஓகே கேஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கிறது 24 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா வரும்போது 23 வந்துச்சு. ஸோ ஓகே, 24 கிலோமீட்டர் காமிக்குது. 53 நிமிஷம். இது எங்கே என்ன தான் சொன்னேன் இல்லை, திருமலி இது, அதாவது பூந்தமல்லி தாண்டி திருமலிசைக்கும் ஆவடிக்கும் அந்த ஒரு ஏரியா வர மாதிரியே வருது. ஓகே, பரவாயில்ல. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடைக்கும் அமௌண்ட்டு? 23 இல்லாட்டி 24 கிலோமீட்ரு. எப்படியும் 260 280 அந்த ரேஞ்சு வரும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் நமக்கு வந்தது நியூ படூரா, அப்படி அது ஒரு ப்ளீஸ் வந்துச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பூந்தமல்லிக்கிட்டே இறங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இறக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா 177 வந்துச்சு. கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாங்க. 177 கமிஷன் போக ஆர்டர் வரிசையாக தெரியுது. $177 கமிஷன் போக ஒரு 165 ரூபா வந்துருக்கு. ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இப்போ போட்டில் ஒரு ஆர்டர் போட்டான். இந்த ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 288 ரூபா வருது. அந்த அண்ணன் பார்த்து சிரிச்சிட்டு போகிறேன். நோட் பண்ணிக்கணும்னு தெரில. சரி ஓகே, இந்த ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 288 ரூபா வருது. ஆனால் பிளேஸ் எங்கன்னா மாத்தூர்னு வந்துச்சு. மாத்தூர்னா 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று உரகடம் பக்கத்தில் வரும் மாத்தூர்னு, எல்லாமே இன்னொன்று இங்கே மணலிலாம் தாண்டி போய் அந்த ஒரு ஏரியாவில் வரும் மாத்தூர்னு. எந்த மாத்தூர்னு தெரில. போய் பிக்கப் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, எங்கே இருந்தாலும் ஓகே தான். நம்ம அப்படி அவுட்டரில் ஓடி கொஞ்சம் சுற்றுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளே தான் செக்கிங்கு அது இது என்ன பிரச்சனை ஆகும். கொஞ்சம் அவுட்டரில் சுற்றுனா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இதோ இந்த கம்பெனி தான், ஏபிசி என்டர்பிரைசஸ். போட்டு பண்ணியிருந்தாங்க. ஆ, பேமெண்ட் யாருன்னா பண்ணுவாங்க? டெலிவரி லொக்கேஷன் இல்லையா? ஓகே 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 கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரு குட்டி பாக்ஸ் தான். பிக்கப் பண்ணால் இப்படி இருக்கணும், போனாமா பிக்கப் பண்ணாமா வந்தாமான்னு இருக்கணும். இல்லைன்னா அங்கே நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்களா, போய் 10 நிமிஷம் 4 மணிக்கு ஒரு வெயிட் பண்ணி. சரி, இது ட்ராப் எங்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ட்ராப் சென்னியர் குப்பம். ஓகே, நான் சொன்ன இடம் தான். மணலிக்கு முன்னாடி அவர் மாற்று வருது. ஓகே ஓகே, அங்கே உரகடமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, போய் வச்சு ஆர்டர் கிடைக்கும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஹே, 27 கிலோமீட்டர் காமிக்குதா? 27 கிலோமீட்டரா? ஏய், 27 கிலோமீட்ரு, அமௌண்ட் 288 ரூபா. என்னடா இது, இவனை புரிஞ்சுக்க முடியல. ஒரு வாட்டி அமௌண்ட் கொடுக்குறான், ஒரு வாட்டி தூக்குறான். என்னடா இது? ஷார்ட் ரூட்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குப்பா.
நான் லாஸ்ட் ரைடு ஓட்டின வீடியோ போட்டிருப்பேன், அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இவன் அப்படி தான், ஒரு பைத்தியக்காரன், அடிக்கடி கிறுக்குத்தர மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் லூஸ். சரி, இந்த இடையில வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. இல்லை இந்த ஆர்டருக்கும் எதனா பிரச்சனை ஆச்சா? வேறு எதனா ஷார்ட்கட் இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. 27 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு 350 ரூபா வரணும். 350 ரூபா வந்தால் தான் அவனுக்கு கமிஷன் போக எதனா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கம்மியாகிட்டு இருக்குல்ல, 27 கிலோமீட்டருக்கு 280 ரூபா வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் அதனால் என்ன பண்ணேன்னா, கஸ்டமருக்கு கால் பண்ணலாம் தான் பார்த்தேன், அது எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் எதனா ஒன்று போய் ஹெல்ப் ஆப்ஷன் இருந்துச்சு, அதில் போய் ஏதோ ஒன்று பண்ணி விட்டேன். அது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் வந்துச்சு, சரி ஓகே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், நீங்கள் ரைடை ஃபினிஷ் பண்ணும்போது ரீகால்குலேட் பண்ணுறோம், அப்போ அமௌண்ட் எதனா வித்தியாசம் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னு தெரில, பார்ப்போம். 2 hours later. காய்ஸ், இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நான் வடப்பரம்பாக்கம்னு ஒரு பிளேஸில் இருக்கேன். அதாவது நம்ம அங்கே ஆர்டர் டெலிவரி பண்ணோம்ல, அந்த பிளேஸ் மணலி, அதே கிட்ட தான் மாதாவரம். இந்த பிளேஸும் மாதாவரத்துக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே சரௌண்டிங் தான். இங்கே தான் இருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுது. இப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அடுத்த ஆர்டர். ஓகே, இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சென்ட்ரல் ட்ராப் பண்ணோம். ரேப்பிடாக தான் வந்துச்சு. ஓகே, எடுத்துட்டேன். நான் எங்கே வேணால் அங்கே சிட்டிக்குள்ளாடியே போகாமல் வீட்டுக்கு நான் போடுற மாதிரி ரைடு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே இல்லை. சரி, நீ இதை முடிச்சுட்டு நம்ம சென்ட்ரலில் வெயிட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இல்லைனா சவுகர்பேட்டை தான். போயிட்டு அங்கே எதனா ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகலாம். 2262. ஓகே, ரயில்வே ஸ்டேஷனா? 2262. ஓகே, நாங்கள் போகலாமா? चलो भाई चलो. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கே வந்து 15 கிலோமீட்டர் தான் வருது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். போகிறது பிரச்சனை இல்லை, போலீஸ் எதுவுமே செக்கிங் பண்ணினா நிற்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஈவினிங் டைமும் டிராஃபிக் ஆகும், ஒன்று மேக்ஸிமம் நிற்க மாட்டாங்க. தெரில, போய் பார்க்கலாம். பாய், இதில் இறங்கிக்கோங்க பாய். எங்கே உள்ளாடு தான் ரயில்வே ஸ்டேஷன் தானே? ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு 178 இருந்துச்சு, பைப்பில் 190 பே பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, பாய். இனி அப்படி இங்கேருந்து கொஞ்சம் எஸ்ஸாக பெட்ரு ஐஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே சென்ட்ரல் வந்துட்டேன். இது 2 ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே ஒரு ரூட்டில் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆட்டோக்காரன் சைஸாக பார்க்குறான். எனக்கு நம்ம நம்பரை நோட் பண்ணான்னு தெரில. அப்படியே ஒரு டைப் ஆடி நான் முன்னே போனால் என்னை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வருவான். நான் அவனை பேக்ரவுண்ட் சைஸாக இருந்து வந்துட்டு எப்படி இல்லாமல் வந்துட்டேன் அவனை ஓவர்டேக் பண்ணி. இனி நம்ம இங்கே நிற்கிறது எனக்கு சரியாக படலை. எதுக்கு நம்ம சவுகர்பேட்டையே போகலாம், பார்த்துக்கலாங்க. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பைக்கு சாவி அப்படிங்கிற பேசுனா தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்து என் கையில் பைக் இருக்காது, யாராவது வேலையும் பண்ண முடியாது. எங்கே அவ்வளோதான், அப்படியே ஸ்டக் ஆயிடுவேன். ஸோ அதனால் மூடிட்டு நம்ம வேலையை பார்க்குறது பெட்ரு. நம்ம அவங்க பக்கம் போக வேணாம், நம்ம சைடில் நம்ம பொழப்ப பார்க்கலாம். Many hours later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே சவுகர்பேட்டை தான் இருக்கேன். போங்க இங்கே சவுகர்பேட்டில் தான் இருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோலையும் வரல, போட்டில் வரல குரூப்பில் தான். என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஆர்டர். ஸோ அது குரூப்பில் தான் போட்டுருக்காங்க, பைக் டாக்ஸி ஆர்டரு. இங்கே ட்ரிப்ளிகனில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணணும். நான் இங்கே வந்து எப்படி ஒரு 2 hour 3 hour இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஆர்டர் ஒரு சிலர் வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் எடுக்கிறதுக்கு மைண்ட் இல்லைங்க. மைண்டு ஃபுல்லாகவே எனது ஒரு மாதிரி இருக்குது. என்ன சரியாக ஓட்ட முடியாததால் நான் வழக்கமாட்டு காலைல ஸ்டார்ட் பண்ண இருந்தால் 4 மணி 5 மணிக்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எப்படியும் 1500 2000 ரூபா அந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அந்த டைமுக்கு. என்னைய பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகுது. நான் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து ஓட்டணும். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஓகே தான். ஓட்டியான முழுசாட்டு ஒரு 1000 ரூபா கூட ஏர்ன் பண்ணல. அதாவது ப்ராஃபிட் இது இல்லை, டோட்டலாக எடுத்து விட்றேன். டோட்டலாக ஒரு 1000 ரூபா கூட வரல இதுவரையும். அதான் மனசு யோசிச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, தான் ஒரு சில ஆர்டரில் எடுத்துகிட்டு தான் நானே கேன்சல் பண்ணிட்டேன். போட்டில் வந்துச்சு, போட்டில் வந்து கஷ்டப்படுறதுல தான் கேன்சல் பண்ணேன். அது தெரியாமல் எடுத்துகிட்டு நான் வேறு லொக்கேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு.
எல்லாமே ரேப்பிடெல்லாம் வந்துச்சு 300 ஆர்டர்லாம் கேட்டு நான் கேன்சல் பண்ணேன் கடுப்பில். சரி ஓகே பார்த்துக்கலாம். நல்லா போயிட்டு இருந்ததை வச்சு சம்பவம் பண்ணிட்டானுங்க. இது எப்போ தான் சரியாகும்னு தெரில. சப்போஸ் ஒரு நமக்கு லோக்கல் சப்போர்ட் எதாவது இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது எப்படி இப்போது சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்து வண்டியை தூக்கிட்டு போனா கூட லோக்கல் சப்போர்ட்னால தான் வண்டி எடுக்க முடியும்னா, இது நமக்கு ஏதாவது கொஞ்சம் பெரிய ஆட்கள் எதாவது தெரியும்னா நம்ம வண்டி எடுக்க முடியும்னா கூட ஒரு ஓகே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகே பரவாயில்ல என்ன நம்ம பார்த்துக்கலாம். இது எனக்கெல்லாம் அப்படி யாரும் இல்லைங்க. அது லோக்கல் சப்போர்ட்டு வண்டியை தூக்கிட்டு போயாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த ஒரு இதில் தான் வண்டி போயிருமோன்னு பயந்து ஓட்ட வேண்டியது. கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ யாரெல்லாம் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க, யாராச்சும் மாட்டினீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். இதோ அங்கே தான் நிற்கிறாங்க. ஏதோ வருவாங்கன்ட்டு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக எங்கிறது எத்தனை கிலோமீட்டர்னா 26 கிலோமீட்ரு. ஓகே, கிலோமீட்டர் தாண்டி ஒரு 90 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 350 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. கேஷ் இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஜிபேனாலும் ஓகே தான். ஓகே ஓகே சரி ஓகே. ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 350 ரூபா கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இனி இங்கேருந்து நம்ம மணி 8 ஆகுதுப்பா. வீட்டுக்கு போக மாதிரி ரைடு கிடைக்கா இல்லை சும்மா தான் போகணுமா பார்ப்போம். கொஞ்ச நேரம் பார்ப்போம். 8 8:45 வரையும் வெயிட் பண்ணோம். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 8:48 ஆகுது. சொன்னேன் 8:45 வரைக்கும் பார்க்கலான்னு. சரி ஓகே, பார்த்து எந்த ஆர்டர் வரல. சரி 5 நிமிஷம் கூட பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் வீட்டுக்கு போனால் 12-13 கிலோமீட்டர் இருக்கும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்கலான்னு இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கேன்னா மணிவாக்கம் ஒரு பிளேஸ். அதாவது நம்ம போகிற இடம் முடிச்சுருக்கிட்ட தான் வரும். கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவுக்கு போகிறது பாதி கிலோமீட்ரு இதிலே வந்துடும். சரி, அதனால தான் பிரச்சனை இல்லை, எடுத்துட்டேன். ஓகே ஓகே, உட்காருங்க ப்ரோ. ஓட்டி மட்டும் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. ஈஸி போதும். நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டு வாங்க. அவருக்கு ஓடிபி காட்டல. அந்த ரேப்பிடோ ஆப்பில் பாருங்களேன். ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆப்பை. இல்லை அன்இன்ஸ்டால் இல்லை, ஜஸ்ட் அதை மினிமைஸ் பண்ணு. எயிட் 204 போகலாமா? ஓகே கைஸ், இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 8.1 கிலோமீட்டர் இருக்குது. அமௌண்ட் எப்படியும் ஒரு 80 ரூபா 90 ரூபா அதுக்குள்ள தான் வரும். அதுக்கு மேலாம் வராது. பரவாயில்ல, ஓகே தான். அதான் ஜஸ்ட் மிஸ்ஸு. அதான் அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு போட்டான். பரவாயில்ல. இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 95 வந்துச்சு. கஸ்டமரு 100 பே பண்ணியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால நமக்கு ஒரு 100 ரூபா லாபம். ஓகே, இனி நான் இங்கேருந்து ஆர்டருக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். இங்கேருந்து ஏரியா பக்கம் தான், ஒரு 6 கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். A few moments later. டேங்க் ஃபில்ண்ணா. டேங்க் ஃபில் எனக்கு எதிரிக்கே மொத்தத்தில் தான் 420 30 ரூபா இருக்குது. பார்ப்போம். எவ்வளோ போடுதுன்னு. ஆ 300 350 400
கரெக்ட் 393. ஓகேண்ணா. ஓகே, இருந்த பைசே கரெக்டாக பெட்ரோல் போட்டாச்சு. 393 ஓகே. ஓகே கைஸ், இன்னைக்கு உள்ள கணக்கு பார்ப்போமா? இன்றைக்கி ரொம்ப 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 கம்மி எனக்கு தெரிஞ்சு. கைஸ், இன்றைக்கி நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா ஒரு 1381 ரூபாய் தான் ஓடி இருக்கு. மணி இப்போ என்ன 9:30 ஆகுது. ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம அந்த ரைடை முடிச்சுட்டு வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். எப்படியுமே லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நான் அப்படியே சாப்பிட்டே வந்துட்டேன். இப்போ மணி 9:30 ஆகுது. 1381 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 381. அப்புறம் பெட்ரோல் எவ்வளோ மைனஸ் பண்ணலான்னு இப்போ 393 ரூபாய் போட்டோம். ஆனால் நமக்கு அவ்வளோ ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேங்கில் பேலன்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 350 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரு 350. இதில் செலவு பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு 50 ஆச்சு. இப்போ நைட்டில் சொல்கிறேன். அதெல்லாம் இதில் ஒரு 55. அப்புறம் மத்தியானம் ஒரு 35 மைனஸ் 35. ஓகே பரவாயில்ல. 941 ரூபா பரவாயில்லன்னு இல்லை, இது கம்மி, ரொம்ப கம்மி. நான் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 9:30 ஆகுது. ஒரு ½ hour தான். அப்படின்னா 11 ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோம். 11 ஹவரில் 941 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எல்லாம் எதனால்? என்னோடய மூடனால. சவுகர்பேட்டில் போய் அப்படியே உட்காந்துட்டேன். ஆர்டர் வந்துட்டுருக்கு, இருந்தாலும் எடுக்க தோணலை, அவ்வளோதான். ஆனால் இது இப்படி இருந்தே வேலைக்கு ஆகுது கைஸ். நான் இனி என்ன பண்ணுறேன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலே ஸ்டார்ட் பண்ணுவேன். விளக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். 3:30 ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னதோ பார்த்துக்கலாம். இன்னும் இப்படி இந்த ஏர்னிங்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி இல்லை இருந்துச்சுன்னா. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி ஓகே கைஸ், நான் இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்போ தான் இதை மாதிரி வீடியோஸ் போய் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பை. சீ யூ லேட்டர். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.